எதிரி உதிரி அப்படின்னு முதலமைச்சர் குறிப்பிடுறதுல உங்களுடைய பார்வை என்ன? இப்போ எதிரி அப்படின்னா அதிமுகவுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துட்டு உதிரிகள் அப்படின்னா அவர் மதிப்பிடுறது வந்து தாவேக்கா நாம் தமிழர் கட்சி அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இல்லை, அந்த அடிப்படையில் தான் எடுத்துக்கணும். ஏன்னா எதிரி அப்படின்றது அதிமுகவை மையப்படுத்தி தான் சொல்கிறார். உதிரின்றது மற்ற கூட்டணி கட்சிகளை தான் அவர் சொல்கிறார். விஜய்க்கோ சீமானுக்கோ எதிரி அந்தஸ்து கூட அவர் கொடுக்க விரும்பலன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவங்கள பற்றி அவர் ரெஃபரே பண்ணுறது இல்லையே, எந்த மீட்டிங்லேயும் அவர் ரெஃபரே பண்ணுறதில்ல. அவர் பேசுகிறது பெரும்பாலும் பிஜேபி ஏடிஎம்கே பற்றி தானே பேசுகிறாரு. ஏடிஎம்கேவை பற்றி நிறையா விஷயங்கள் 10 வருஷம் ஆட்சியில் நடந்த விஷயங்கள் பேசுகிறாரு. அப்புறம் பாஜகவுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. என்றைக்குமே ஒரு முதலமைச்சர் சீமானை பற்றியோ அல்லது விஜயுடைய அரசியலை பற்றியோ ஒரு பேசினதே கிடையாது, பேசுகிறதே கிடையாது. அதனால் அவங்க தான் உதிரின்னு சொல்கிறாருன்னு என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக கூட்டணி கட்சிகள், அதிமுகவோட கூட்டணி கட்சிகளை அவர் உதிரின்னு சொல்கிறாரா எனக்கு தெரியல. எனக்கு அவரை பொறுத்த மட்டும் இந்த கட்சிகள் தான். ஏன்னா எதிர்க்க 3 அணி தான் இருக்குது, அவருக்கு எதிர்க்க 3 அணி இருக்குது. அப்போது ஒரு அணியை பற்றி அவர் சொல்லும்போது எதிரின்றது அதிமுக தான், தெரிஞ்ச விஷயம். பாஜக அதிமுக கூட்டணி எதிரியாக இருக்குது, மற்றதெல்லாம் உதிரியாக தான் இருக்குன்றது என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக அப்படி உதிரின்னு சொல்றது மூலமா தாவேக்காவும் நாதாக்காவும் களத்தில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்ல வராரா? அது அந்த பாயிண்டில் நான் கொஞ்சம் வித்தியாசப்படுறேன். ஏன்னா களத்தில் விஜய் எதையும் இம்பேக்ட் ஏற்படுத்த மாட்டார் அப்படின்லாம் உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது. அது அவங்க திமுகவுடைய பார்வையை அவர் அலட்சியப்படுத்துகிற மாதிரி நினைக்கிறாங்க. அவரை ஒரு எதிரியாக ஒரு பொருட்டாக எடுத்துக்கல. நீ என்ன வேணால் பேசிட்டு போங்க. ஸ்டாலினை பொறுத்த மட்டும் சொல்கிறேன், முதல்வரை பொறுத்த மட்டும் அவர் விஜய் என்ன வேணால் பேசிட்டு போட்டுன்னு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி அவர் இருக்கார்.